Hello viewers, welcome to Super Prime. Example 1.3 பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா A, B, C இது மூணுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது எலமெண்ட்ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கிறத ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். A உடைய எலமெண்ட் என்ன, B உடைய எலமெண்ட் என்ன, C உடைய எலமெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இங்க A கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கலாம். A equal to x belongs to natural number such that 1 less than x less than 4 னு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து a உடைய எலிமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். x வந்து ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1ல இருந்து 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இங்க x எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 less than x less than 4 னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது இந்த x வந்து 1 விட பெருசா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், இந்த ஷார்ப்பா இருக்க சைடு வந்து சின்ன நம்பர் இருக்கும், இந்த ஓப்பனா இருக்கிற சைட்ல பெரிய நம்பர் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சின்ன நம்பர், இது வந்து பெரிய நம்பர். அப்போ 1 விட இது பெருசா இருக்கணும். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ எக்ஸ் எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். ஸோ 1 விட பெருசா இருக்கணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4 விட சின்னதா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு ஷார்ப் வந்திருக்கு. ஷார்ப் வந்தா சின்னதுன்னு அர்த்தம். அப்போ 4 விட சின்னதா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1 விட பெருசு அப்படின்னு சொல்லும் போது 2 3 எடுக்கலாம். இங்க 4 விட சின்னதுன்னு சொல்லும் போது 3யோட தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். 4 எடுக்கக்கூடாது. இன்கேஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருந்ததுன்னா நம்ம 4 எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க ஈக்குவல் டு சைன் இருந்தா நம்ம 1 எடுத்துக்கணும். ஏன்னா 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல் டு இருந்தா நமக்கு இங்க ஈக்குவல் டு இல்ல இல்லையா, அப்ப நம்ம என்ன எடுக்கணும், 1 விட பெருசு எடுக்கணும். அப்ப என்ன எடுக்கலாம், 2 எடுக்கலாம், அதுக்கப்புறம் 3 எடுக்கலாம். ஆனா இது 4 விட சின்னது அப்படின்னு சொல்லும் போது 4 வந்து நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. அப்ப A உடைய எலமெண்ட்ஸ் என்ன வந்திருக்கு, 2ம் 3ம் வந்திருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் B கண்டுபிடிக்க போறோம். B வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, x belongs to whole நம்பர்னு சொல்லியிருக்காங்க. such that 0 less than or equal to x less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னால் நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஹோல் அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூனா வேர்ல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு வந்து ரவுண்டாக இருக்குமா, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த எக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா 0 less than or equal to எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு சைன் இருந்தால் இந்த நம்பரும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 0வும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு வந்து சின்னது, இந்த சைடு பெருசு. அப்போ எக்ஸ் வந்து என்ன இருக்கும், 0 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஈக்குவல்ட்டாகவும் இருக்கணும், பெருசாகவும் இருக்கணும். அப்போ 0 விட பெருசுன்னா என்ன எடுக்கலாம், 1 எடுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 விட சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 விட சின்னதுன்னா 1 தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் டு சைனும் இல்லை, அப்போ நம்ம 2வும் எடுக்கக்கூடாது. அப்போ 1 ஸ்டாப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 3. சரி, இப்போ பாருங்க, C ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னு சொன்னால், ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ப் வந்திருக்கா, அப்போ சின்னதாக இருக்கணும்னு அர்த்தம். எதை விட சின்னதாக இருக்கணும், 3யை விட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். 3யை விட சின்னதுன்னா நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், முதல்ல நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 மட்டும் தான் எடுக்க முடியும், ஏன்னா 3யை விட சின்னது அப்படின்னு சொல்லும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ABC மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHSல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A கிராஸ் B யூனியன் C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இந்த B யூனியன் C மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா பிராக்கெட்ல இருக்கு இல்லையா, இதை முதல்ல கண்டுபிடிச்சு அப்புறமா இது கூட இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஸோ LHS போட்டுக்கோங்க. LHSல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், B யூனியன் C கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் B உடைய செட் எடுத்து எழுதிக்கலாம். 0, 1. அப்புறம் இங்க யூனியன் இருக்கா, யூனியன் போட்டுக்கோங்க. இப்போ C உடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 1, 2. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ண போறோம். ஸோ யூனியன் அப்படின்னா சேர்த்து எழுத போறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த யூவை தலைகீழ கவுத்து போட்டோம்னா அதை வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காமனா இருக்கிற எலமெண்ட்ஸா எழுதணும். இப்போ யூனியன் கொடுத்துருக்கிறதுனால சேர்த்து எழுத போறோம். எப்பவுமே செட்டுக்குள்ள ரிப்பீட்டடா இருக்கிற எலமெண்ட்டை எழுதக்கூடாது. ஓகே, ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ லைனாவே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 0 நமக்கு ஸ்டார்ட் ஆகுமா, ஸோ 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம B யூனியன் C கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், A கிராஸ் B யூனியன் C கண்டுபிடிக்கணும். ஸோ A கிராஸ் B யூனியன் Cன்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் A உடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 2, 3.
கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ பி யூனியன் சி எடுத்து எழுத போகிறோம். பி யூனியன் சி என்ன இருக்குது 0,1,2. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போகிறோம். எப்போவுமே கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2,0 அப்புறம் 2,1 அப்புறம் 2,2 எழுதிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரில் வந்து 2,0 எழுதுவோம், கமா நெக்ஸ்ட் 2,1 கமா 2,2 முடிஞ்சிருச்சா? இப்போ 3 கூட எழுத போகிறோம். ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். 3,0 3,1 லாஸ்ட்டாக 3,2 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி. ஸோ ஏவுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம் 2,3, பியுடைய செட் எடுத்து எழுதிக்கலாம் 0,1. இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இது ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுதணும். ஸோ 2,0 நெக்ஸ்ட்டு 2,1. இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,0 3,1. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஃபஸ்ட்டு ஏவுடைய செட் எடுத்து எழுதிக்கணும் கிராஸ். இப்போ சியுடைய செட் எடுத்து எழுதிக்கணும் 1,2. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 2,1 அப்புறம் 2,2. நெக்ஸ்ட் இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,1 3,2 முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்ஹெச்எஸ்ல ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாருங்க, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, அதாவது இதையும் சேர்த்து எழுத போகிறோம். ரிப்பீட்டடாக வந்திருக்கிற எலமெண்ட்டை ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 2,0 ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எங்கேயுமே 2,0 இல்லை. அப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம் 2,0. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் 2,1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தடவை 2,1 எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3,0 இருக்குது. ஆனால் நம்ம ஆர்டராக எழுதலாம். 2,1 முடிஞ்சோடனே 2,2 தானே வரணும். ஸோ இதை எழுதிக்கலாம். இங்கே 2,2 இல்லை. அப்போ இந்த 2,2 மட்டும் எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,0 அது இங்கே இருக்குது, இங்கே கிடையாது. அப்போ இதை மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,1 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ ஒரு தடவை எழுதுனா போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக 3,2. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிங்கன்னா பாருங்கள் இதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கும். 2,0 2,0 2,1 2,2 3,0 3,1 3,2 எல்லாமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்ன எழுதிக்கலாம்? ஃப்ரம் equation 1 and 2 implies LHS equal to RHS அப்படின்னு நமக்கு தெரியுது. hence verified அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். எல்ஹெச்எஸ்லேயும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பியோடைய செட்டையும் சியோடைய செட்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன் போட்டுக்கலாம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன? ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா பாருங்கள், இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அதை எழுதிக்கலாம். அவ்வளோதான். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ 1 மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏவுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். 2,3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே 1 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ஆர்டர் பேரில் எழுதும். இங்கே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 2,1 3,1 அவ்வளோதான். ஸோ 2,1 1, இன்னொன்று வந்து 3,1 முடிஞ்சிருச்சா? இதுதான் ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். ஆர்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி இருக்கா? ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏயுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் பியுடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். ஸோ 2,0 2,1. இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,0 3,1. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி. ஸோ ஏவுடைய செட்டை எழுதிக்கலாம். 2,3
கிராஸ் C உடைய செட் எடுத்து எழுதிக்கலாம் 1, 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட் கூட ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேரில் எழுதிக்கலாம். 2, 1, 2, 2. இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3, 1, 3, 2. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதை எடுத்து எழுதிக்கோங்க. A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. ஸோ A கிராஸ் Bக்கும் A கிராஸ் Cக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், காமனாக இருக்கிறத எழுத போகிறோம். இங்கே 2, 0 இருக்கா, இங்கே 2, 0 இருக்கா பாருங்கள், இல்லை. 2, 1 இருக்கா, இங்கே 2, 1 இருக்கா. ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே 2, 1 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 3, 0 இருக்குது, இங்கே 3, 0 இருக்கா பாருங்கள், இல்லை. நெக்ஸ்ட் இங்கே 3, 1 இருக்குது, இங்கேயும் 3, 1 இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், அதை எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே சேமாக எலிமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன எழுதலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 implies LHS ஈக்குவல் டு RHSன்னு நமக்கு கிடைக்கிது. ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.